Hello friends, welcome to Fantasy Kurtha YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WBL ல நடக்கிற கடைசி மேட்ச், கிட்டத்தட்ட இந்த மேட்ச்க்கு அப்புறம் எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல், ஸோ இந்த ரெண்டு மேட்ச் மட்டும் தான் இருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதனால இந்த கடைசி மேட்ச் வந்து சொல்றேன். இந்த கடைசி மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா RCB உமன்ஸ் அண்ட் மும்பை உமன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஆல்ரெடி RCB எலிமினேட்டர் அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. லாஸ்ட் சீசன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. பவுலிங்ல பெரிய சப்போர்ட்டிங் இல்ல, ஸோ எப்படிதான் வெளியே போயிட்டாங்க, அது முடிவாச்சு. பட் மும்பைக்கு இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்சா வந்திருக்கு. எல்லாருக்கும் மேட்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. டெல்லி 8 மேட்ச்ல பிளே பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. குஜராத் 8 மேட்ச்ல பிளே பண்ணிட்டாங்க, அவங்க வந்து 3ஆவது பிளேஸ்ல இருக்காங்க. இப்ப டெல்லியா மும்பையா அப்படிங்கறதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் டெல்லி மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டைரக்ட் ஃபைனல்ல அப்படி முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப 7 மேட்ச் பிளே பண்ணி 10 பாயிண்ட்ல இருக்காங்க. டெல்லி 8 மேட்ச் பிளே பண்ணி 10 பாயிண்ட், இந்த மாதிரி கால்குலேஷன் வந்திருக்காங்க. சோ அப்ப இந்த மேட்ச் மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலிமினேட்டர் மேட்ச்ல டெல்லியும் குஜராத்தும் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ மும்பையும் குஜராத்தும் தான் எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து பிளே பண்ணுவாங்க. டெல்லி டைரக்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிரும். சோ இந்த மேட்ச் வின் பண்ணி ஆணுங்கிறது மும்பையோட ஒரு பாயிண்டாவது இருக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெறுவை பொறுத்த வரைக்கும் சேம் மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட், ஸோ அது சொன்ன மாதிரி தான் இது வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. பட் ஃபாஸ்ட் பவுலருக்கு சுத்தமா சப்போர்ட்டிங்கே இல்லை. அதாவது ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 போத் நிமிஷம் சேர்த்துக்கிறது ஒரு 3 விக்கெட் இல்ல 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா அந்த கட்டர் வேரியேஷன் ஸ்விங்ல ஆகக்கூடிய பவுலர்ஸுக்கு வேணா விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குமே வெளியே, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்காது. மீடியம் பேஸ்ல பவுல் பண்றவங்க பெரிய விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்பின்னர்ஸ் நம்ம போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு நல்லாவே ஸ்கேன் ஆகுது இந்த வெனுல. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா வேணும், அதுலயும் ஸ்பின்னர்ஸுக்கு போத் லீக்லயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரா ஃபண்டேசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல ஒவ்வொரு WBL மேட்சுக்கும் கிராண்ட் லீக்ஸ் 3 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ் அவேஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 3 லட்சம் ரூபா கிராண்ட் லீக்கும் அண்ட் ஃப்ரீ கிவ் அவேவும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ கிவ் அவேவோட பங்களிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம ஓனா ஒரு ரிஸ்கா ஒரு டீம் நான் ட்ரை பண்றேன், நான் ஓனா பண்றேன், நான் எந்த ஒரு சேனல்லையும் நான் பார்க்கல, சேனலோட லைனப்ஸ் மட்டும் பார்த்துறேன், இல்ல வேற எந்த ஒரு சேனலையும் பார்க்காம என்னோட நாலேஜுக்கு நான் எப்படி என்னால மேக் பண்ண முடியும் ஓனா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா என்னால பணம் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியல. நம்ம ஓனா ட்ரை பண்றோம், நம்ம ரிஸ்க் காசை கட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் ஆப் நம்ம இந்த ஃப்ரீ கிவ்அவே தான். நம்ம எக்ஸல் ஆப்ல கொடுக்குற அந்த ஃப்ரீ கிவ்அவே தான். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுல நீங்க 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்க ஓன் டீம், நீங்க ரிஸ்கா எடுக்கிற டீமை தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீம் அந்த டீம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு இந்த டீம் தோணுது, வின் பண்ண தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டீமை தாராளமா இந்த ஃப்ரீ கிவ்அவே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ஃப்ரீ கிவ்அவே தான். 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. லாஸ்ட் ஆயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் ப்ளே பண்றோம். அதுல ஒரு நல்ல பாயிண்ட் வந்துச்சுன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கும், அந்த ஃபேண்டசி சம்பந்தமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஃப்ரீ கிவ்அவே. அதுல நம்ம XL11 ஆப் ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததான் வெனுவை கடை வந்து பார்த்துரும். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 12 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 5 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டெல்லி உமன்ஸ் 223, லோவர் ஸ்கோர் சேம் டெல்லி உமன்ஸ் 131க்கு 9 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட்
ஸோ ஓவராலாக 163 ரன், அதாவது லாஸ்ட் 5 T20ல 163 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 15 விக்கெட்டும் ஸ்பின்னர் 36 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வந்து 5 T20 பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மும்பை உமன்ஸ் 4 மேட்சஸும் ஆர்சிபி உமன்ஸ் 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 டீம் இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். ஆர்சிபியோட 11ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் மேகனா இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் மேகனா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க, டேனி வைட் பிளே பண்ண கிடையாது. அடுத்த எலிஸ்பெரி, ராகி விபிஸ், ரிச்சா கோஸ், கனிகா அனுஜா, ஜார்ஜியா வீர்கன், ஜார்லி டேன், சினேராணி, கிம் கார்த், ரேணுகா சிங் தாகூர். ஸோ இதுதான் ஆர்சிபி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. அடுத்தா மும்பை உமன்ஸ். ஸோ மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அமலியா கேர், ஹைலி மேத்யூஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நட்சோ பிரென், ஹர்மன்பீட் கவுர், அமன்ஜோத் கவுர், யாஸ்தியா பட்டியா, சாஜனா, கமலினி, சம்ஸ்கிருத் குப்தா, இஸ்மாயில் அண்ட் சிசோடியா. ஸோ இதுதான் மும்பை உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், அவங்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு, சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஸ்மிருதி மந்தனாவோட ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ரொம்ப டக்குன்னு விக்கெட்ஸை வந்து இழந்துகிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லாத ஷாட்லாம் ட்ரை பண்ணி விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காங்க. ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் சம்திங் 2 மேட்ச் தான் பெருசா ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, ட்ரீம்ல வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஸ்கோரை நம்ம எதிர்பார்க்க முடியல. 20 to 25+ ரன் அடிக்கிறதே பெரிய விஷயமா வந்திருக்கு. ஸோ அப்படிதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சுமாலிக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸ்மிருதி மந்தனா அடிக்கிறாங்க, அடிக்கல, இப்ப நம்ம கொடுத்துதான் ஆனாலும் எப்ப அவங்க அந்த ஃபார்முக்கு வருவாங்க, எப்ப அடிப்பாங்கிறது பர்டிகுலரா பிரிச்சு நம்ம சொல்ல முடியாது. அதனால சுமாலிக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸ்மிருதி மந்தனாவை நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும், போத் நேஷனுமே. பட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதான் அவங்களோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது, அவங்க ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்ட் உமன்ஸ் மேட்ச், ஐபிஎல் மேட்ச் எதுலையுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்படிங்கிறனால இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் அடி. கடைசி மேட்ச் இவரு மாதிரி இருந்தால ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிளே பண்ணுவாங்க. என்னை பொறுத்திருக்கும் இந்த வெனுவோட கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா நம்ம 25 ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ் வந்து நான் தாராளமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். மேகனா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, சூப்பரா நாக் ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் சேம் மேகனாட்டு நம்ம ஒரு 25 30+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. செகண்டா பேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எலிஸ்பெரி டபுள் ஆப்ஷன் பிளேயர், போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், 4 ஓவருமே வந்து போல் பண்றாங்க. பட் இந்த மேட்ச் 4 ஓவருமே போல் பண்ணுவாங்களா பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒரு விக்கெட் சம்திங் அந்த மாதிரி கிடைச்சிருச்சு. பட் இந்த வெனுவுல ஃபாஸ்ட் பவுலருக்கு சுத்தமாவே சப்போர்ட்டிங் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவருக்கு தான் வந்து நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எலிஸ்பெரிக்கு ஒரு 2 to 3 ஓவரை கொடுத்துட்டு கனிகா அனுஜாவுக்கு போல 1 to 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்க வெனுவுல. ஸோ இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பண்ணாங்கன்னா எலிஸ்பெரிட் வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து இந்த மேட்ச் தாராளமா ஒரு 35 ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர். சுமாலிக்ல எல்லாருமே இவங்களுக்கு தான் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதே ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்தா வந்து ராகி பிஸ். ஸோ ராகி பிஸ் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 20 ஒரு 25+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் தான். பட் இயர்ல விக்கெட்ஸும் இறந்துடுறாங்க. விளையாண்ட மேட்ச்ல பெருசா வந்து அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 20 ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ரிச்சா கோஸ் நம்ம தாராளமா ஒரு 30 ஒரு 35+ ஸ்கோர் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் வச்சு ஒரு 55 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனிகா அனுஜா வெரி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ல ஒரு பிளேயர். பட் ஃபீல்டிங்ல இருந்து பெரிய பாயிண்ட்ஸ் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் ஆர்டர் இவங்க வர்ற டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கனிகா அனுஜாவை பொறுத்த வரைக்கும். ஜார்ஜியா வேகம் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே 2 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 15 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார்லி டேன் கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர்ல போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க.
பட் இந்த வெனு வேற அந்த வெனு வேற கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஷார்லி டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் சேம் 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்க ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. சினேர் ராணாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 6 பால் போயிடுச்சு, 25 இருந்து சம்திங் 26+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. 6 பவுண்டரிஸ் அடிச்சாங்க. தேவையில்லாத ஒரு ஷாட் அந்த அடிச்ச ஒரே காரணத்தினால அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆர்சிபி வெளியே போயிருச்சு. அவங்க கொஞ்சம் அந்த ஒரு பாலை கூட தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கும். ஏன்னா சினேரான கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வேற அளவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு பால் வந்து பிளே பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் ஆர்டர் வருவாங்கன்னு பெரிய டவுட் தான். பிளே வந்தாலும் ஒரு 10+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சினேராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கிம் கார்ட், ரேணுகா சிங் தாகூர் 2 பேருக்கும் சேம் ஒரே ஆப்ஷன் தான். பட் பவுலிங்ல இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். என்னைய பொறுத்தவரைக்கும் 2 பேர் 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுல ரேணுகா சிங் தாகூருக்கு பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறனால போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 2 விக்கெட்டா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரேணுகா சிங் தாகூர் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். கிம் கார்த்தை கூட நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் மும்பை உமன்ஸ். ஸோ மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அம்லியாக்கர், ஹைலி மேத்யூஸ், நட்ஸு ஒப்ரன் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 3 பேருமே டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ். அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து இவங்களே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இதுல அம்லியாக்கர் அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. பேட்டிங்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்சும் சேம் அம்லியாக்கரா இருக்கட்டும், ஹைலி மேத்யூஸா இருக்கட்டும், செகண்டா பவுல் பண்ணும் போது அவங்கள்ட்ட இருந்து தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹைலி மேத்யூஸ் பேட்டிங்ல வந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 30 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்லியாக்கர் ஃபர்ஸ்ட் மேட்ச் தேவையில்லாத ஷாட்ல விக்கெட் இருந்தாங்க. செகண்ட் மேட்ச் லாஸ்டா அந்த மும்பை அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரன் அவுட்ல அவங்க அவுட் ஆயிட்டாங்க. அப்படி இல்ல என்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள்ட்டையும் ஒரு 30-35 ஸ்கோர் வரை எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா அம்லியாக்கர் நம்ம ஒரு அதே சேம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 40+ ஸ்கோர் வரை கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்மாலுக்கு ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா அம்லியாக்கர் ஒரு கேப்டன், ஹைலி மேத்யூஸ் ஒரு வைஸ் கேப்டன், இல்ல ஹைலி மேத்யூஸ் ஒரு கேப்டன், அம்லியாக்கர் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் நட்ஸு ஒப்ரன், ஹைலி மேத்யூஸ் இந்த காம்பினேஷன் வந்திருப்பாங்க. நீங்க இந்த காம்பினேஷன்ல போனா தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நட்ஸு ஒப்ரன் பேட்டிங்ல கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 40 இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் பவுலிங்ல பெரிய விக்கெட் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன், அவங்களோட கேப்டன்ஷிப்னாக்க ஒவ்வொரு மேட்சுமே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் டீம் ஸ்கோரை கொஞ்சம் கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க ஒரு 50-60+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சேம் இந்த மேட்சும் அதே மாதிரி நாக்கு தான். இன்கேஸ் டாப் ஆர்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா அவங்க கேப்டன்ஷிப் நாக்கு வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல டாப் ஆர்ல இருக்க 3 பேருமே ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் இழக்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இதுல ஹர்மன்பிரீத் கவுர் நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கும் போது டாப் ஆர்ல எல்லா விக்கெட் விழுந்துருவாங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். நான் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல ஒரு நியூட்ரல் டீம் தான் மேக் பண்றீங்க, அதாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் டாப் ஆர்ல இருக்கவங்களே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வந்து ஹர்மன்பிரீத் கவுர் பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது டீமை மேக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு இம்பார்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. நட்ஸு ஒப்ரனோட ஒரு ஓவர் சம்திங் இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதுலயும் பெரிய ஸ்கோர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அவங்க ஸ்கோர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் சேம் போத் நிமிஷம் இருந்து இவங்க பேட்டிங்ல இருந்து ஒரு 20 இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாங்க. யாஸ்திகா பாட்டியா ஆப்ஷன் வச்சு அவங்க பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எந்த ஆப்ஷன்ல கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்கள்ட்ட நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சஞ்சனா அண்ட் கமிலினி 2 பேருமே பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 10 இருந்து ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம
எதிர்பார்க்க முடியாது. காரணம் உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன், அவங்களோட லைன் அப்ஸ்ல அவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே பின்தங்கி இருக்கு. வந்தாலும் பெரிய அளவுக்கு பால் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சம்ஸ்கிருத் குப்தா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்ணாங்கன்னா அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்ஸ்கிருத் குப்தா இருக்கு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் சொல்லி ரொம்ப லோ பர்சன்ட் இருக்காங்க, டிஃபரன்ஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. கேச்சஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு அளவுக்கு டீசென்டான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருந்தாங்க. சேம் இந்த மேட்சும் சரி, இந்த ஃபீல்டிங் மூலயமா ஒரு 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங்ல கண்டிப்பா ஒரு விக்கெட்டுங்கிறது அன்னைக்கு 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க சம்ஸ்கிருத் குப்தாவை பொறுத்த வரைக்கும். இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இஸ்மாயில் லாஸ்ட் மேட்ச் இந்த வீடியோல செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க, நல்ல ஒரு டேங்க் கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்சும் அதே மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் சிசோடியா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா பெரிய அளவுக்கு விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. இப்ப 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிராண்ட் லீக்ல நீங்க பிளே பண்றீங்க, ட்ரீம் லெவல்ல பிளே பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு கால்குலேட் பண்ணி நீங்க பிளே பண்ணவே ஆகணும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பவுலருக்கும் நீங்க காம்பினேஷன் பண்ணும்போது ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இஸ்மாயில் வந்திருக்காங்க, 4 ஓவர் பவுல் பண்றாங்க, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு கேச்சஸ் பிடிக்கிறாங்க, டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 12 அப்படிங்கும் போது ஓவராலா இஸ்மாயிலுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். 4 ஓவர் போட்டு 37+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 6 பால், கிட்டத்தட்ட ஒரு 24 பால் போட்டு ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. அதுவே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் கூடிய ஒரு பேட்ஸ்மேன், டாப் ஆர்ல இடையில வரக்கூடிய பேட்ஸ்மேன், அவங்க வந்து ஒரு 10 பால் பிடிச்சு ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப ட்ரீம் லெவல்ல கொடுத்துருக்க நியூ பாயிண்ட் சிஸ்டத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா பவுண்டரி சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 10 பால் பிடிக்கிற ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேன், ஹார்டு நல்லா ஃபாஸ்ட் வீட்ல அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் 25+ ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஆனா ஒரு பவுலர் 4 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, டீம்ல இருக்க பாயிண்ட், கேட்ச் மூலம் கிடைக்கிற பாயிண்ட் சேர்த்தா ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க கிராண்ட் லீக்ல மேக் பண்றீங்க போது இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணி நீங்க டீமை மேக் பண்ணி ஆகணும். அப்படி மேக் பண்ணாம தான் உங்களால கிராண்ட் லீக்ல வின் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு எப்படி டீமை மேக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ஒரு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். கிராண்ட் லீக்ல நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு டீமை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் பர்டிகுலரா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அமலேக்கர், ஹைலி மேத்யூஸ், ஜார்ஜியா வெர்கம் இந்த 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். மோஸ்ட்லி எல்லாருமே சேஃபா போறவங்க நட்ஸ் வெப்ரன், ஹைலி மேத்யூஸ், அதாவது நட்ஸ் வெப்ரன், ஹைலி மேத்யூஸ், எலிஸ்பெரி இந்த 3 பிளேயருக்குமே சேஃபா போறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ரிஸ்கா போடுறவங்க அமலேக்கர், சார்லிட்டியன், ஜார்ஜியா வெர்கம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது பிளேயர்ஸ்ல ரிஸ்க் எடுக்கனாலும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஒருத்தரையாச்சும் ரிஸ்க் எடுத்து ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும். அப்படிங்கும் போது லாஸ்ட் மேட்ச், அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாத்துமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமலேக்கர், ஹைலி மேத்யூஸ் இவங்க 2 பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் நட்ஸ் வெப்ரன் ஒரு கேப்டன்ஷிப்பும், அமலேக்கர், ஹைலி மேத்யூஸ் 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா பட்சத்துல இவங்க 2 பேருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஜார்ஜியா வெர்கம் நல்லாவே ஒரு ஸ்பெல்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர், மேட்ச்க்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு டீம்லயாச்சும் ஜார்ஜியா வெர்கம்க்கு ஒரு கேஷ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறதுல நான் ரிஸ்கா போகும்போது நட்ஸ் வெப்ரன், சார்லிட்டியன், எலிஸ்பெரி இந்த 3 பேர் காம்பினேஷன்ல வந்து நான் போறேன். ஏன்னா எலிஸ்பெரி
இந்த வெனுல பெரிய பவுலிங்ல சப்போர்ட்டிங் இல்லாத ஒரு வெனுவா இருக்கு. அது ஃபாஸ்ட் பால் பெரிய சப்போர்ட்டிங் இல்லாத வெனுவா இருக்கு. பேட்டிங்ல வந்து நல்லா பண்ணிடுவாங்க. பட் ஸ்மால் லீக்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன். எலிஸ்பெரிய ரிஸ்க் அவர் கேப்டன்ஷிப், சார்லி டேனுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ஸி ஓப்ரேன் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.